சூப்பரா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். கண்டிப்பா வந்து எல்லாம் தியேட்டர்ல பாருங்க. புரியல சார். அதான் கண்டென்ட் வச்சு இப்போ ட்ரெண்டிங்ல என்ன மூவில என்ன இருக்கு, யூடியூப் இன்ஸ்டா இந்த இதில் போயிட்டு இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி போறதுனால எல்லாருமே வந்து அந்த யூடியூப் கண்டென்ட் வச்சு போகுது. அதனால பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு மூவி. எல்லாம் தியேட்டர்ல வந்து பாருங்க. சூப்பரா இருக்கு நிஜமா. சூப்பரா இருக்கு. இல்ல அதுல காமெடிங்கிறத விட கதை வந்து ரொம்ப நம்ம ரியாலிட்டியா என்ன நடக்குதோ அதை எடுத்து சொல்லியிருக்காங்க. அதனால சூப்பரா இருக்கு. இல்ல ரெண்டுமே வந்து கரெக்டா தான் போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க நல்லா இருக்கா, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கா, ரெண்டுமே வந்து கரெக்டா கனெக்ட் ஆகுற மாதிரி போகுது. நல்லா இருக்கு. படம் வந்து ரொம்ப அருமையா இருக்கு தலைவரா. படத்தை வந்து குறை சொல்றது அளவுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. ஸ்டோரி வந்து அதாவது கருத்து சொல்ல வரீங்க அப்படின்னா பாத்தீங்கன்னா படத்துல வந்து குறை சொல்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஆக்டிங் வந்து பக்காவா இருக்கு. ஹீரோவா இருக்கட்டும், ஹீரோனியா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கு. அவங்க கொடுத்துருக்க டாஸ்க் அதோட பக்காவா இருக்கு. டாஸ்க் தான் படமே. ட்ரெண்டிங் தான் படம், படம் தான் ட்ரெண்டிங். அவ்வளோ சூப்பரா இருக்கு ப்ரோ. புரியல. ஃபேமிலி வந்து முக்கியமா பார்க்க வேண்டிய படம் இது. ஏன்னா வந்து அவங்களுக்குள்ள உள்ள லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா படுத்துற ஒரு படம் வந்து சொல்லலாம். லவர்ஸும் முக்கியமா பார்க்கணும். டாஸ்க் வந்து நல்லதா இருக்கு எல்லாமே. அடுத்து என்ன கொடுப்பாங்க, அடுத்து என்ன டாஸ்க் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குற மாதிரியே படம் இருக்கு. ஃபுல்லாவே எதிர்பார்ப்புகள் நிறையவே இருக்கு. நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்தேன், காசியில பார்த்தேன். படம் இஸ் குட். லைக் இன்னைக்கு ஏத்த சினாரியோக்கு ஏத்த மாதிரி எடுத்த படம் மாதிரி இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்டிங்னு சொல்லி நம்ம நிறைய சோசியல் மீடியா பின்னாடி போறோம். அதுக்கு பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு காமன் மேனுக்கு அவ்வளவா தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ அதை பத்தி இந்த படம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லை, இது எல்லா டைப் ஆஃப் ஆடியன்ஸும் கவர் பண்ண. இட்ஸ் நாட் ஃபார் கிட்ஸ், ஏன்னா தே மைட் நாட் அண்டர்ஸ்டாண்ட். பட் மற்ற எல்லா ஆடியன்ஸுக்குமே இது வந்து தே வில் பி ஏபிள் டு ரிலேட். சாரி, நான் அப்படி பிரிச்சு பார்க்கணும்னு எதிர்பார்க்கல. அது வந்து ஒரு ஃப்ளோலே தான், லைக் படம் ஃபுல்லா ஒரே ஃப்ளோல தான் இருக்கு. ஏன்னா இட்ஸ் ஒரே வீட்டுக்குள்ள நடக்கிற ஒரு இன்சிடென்ட் மாதிரி இருக்கிறதுனால நான் டிஃபரன்ஷியேட் பண்ணி பெருசா பார்க்க முடியல. லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னு பார்க்க முடியல. பட் ஒரு ஃப்ளோல அது கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கு. இந்த ட்ரெண்டிங் படம் பார்த்துட்டு வரேன். படத்தோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், யூடியூபர்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அதுல ஒரு யூடியூபர் கப்பல் நல்லா சம்பாதிக்கிறாங்க. பட் அவங்க சக்திக்கு மீறி வந்து ஒரு வீடெல்லாம் வாங்கி ஒரு கடன் இதுல போய் மாட்டிடுறாங்க. இந்த டைம்ல யூடியூப் சேனலோட க்ளோஸ் ஆயிருது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ல திடீர்னு ஒரு ஃபோன் கால் வருது. ஒரு கேம் நீங்க வந்து இந்த டாஸ்க் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா 7 நாள்ல 2 கோடி கிடைக்கும் அப்படின்னு வரும்போது இவங்களும் அந்த இதுல இறங்கிடுறாங்க. ஸோ அதை எப்படி ஜெயிச்சாங்களா இல்லையா, அதனால என்ன பிரச்சனைகளை சந்திச்சாங்க, அதான் படத்தோட ஸ்டோரி. படம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஒரு 50 மினிட்ஸ் படம் நல்லா இருக்கு. ஏன்னா ஒரு கதைக்களமா தெரியுது. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. டாஸ்க் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லைனாலும் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு போர் அடிக்காம லேக் இல்லாம போகுது. இப்போ டுவர்ட்ஸ் இன்டர்வல் போகும்போது ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி இன்டர்வல் விட்டுருக்காங்கிற ஒரு சின்ன ஒரு லேக் வந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், பெருசா ஒரு கெஸ் பண்ற மாதிரி எதுவுமே இல்லை. நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்ததுக்கு அப்புறம் இது ஒரு டாஸ்க் ஆரம்பிக்கிறாங்கன்னா சரி இப்படிதான் போகும் இப்படிதான் முடியுங்கிற மாதிரி ஓவர் கெஸிங் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் ஹாஃப் நம்மளால உட்காந்து பார்க்க முடியல. செகண்ட் ஹாஃப்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் கமர்ஷியலா பண்ணிருக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு கிளாமரான ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. பட் அந்த இடத்துல சுத்தமா கிளாமர் வைக்காம அது வந்து ரொம்ப வேற மாதிரி எடுத்திருந்தாங்க. ஸோ அவங்க எடுத்த விதம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து அந்த என்டர்டைன்மெண்ட் வேல்யூ வந்து சுத்தமா இல்லாம போச்சு. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம். ஹீரோயின் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்களே சினிமாட்டோகிராஃபர் நல்லா பாசிட்டிவா நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் 50 மினிட்ஸே உட்கார வச்சு வந்து அந்த ஹீரோயினோட அந்த பியூட்டியா அவங்களை காமிச்சது தான்.